ஒரு ஊர்ல விஷ்ணுவர்மன்கிற ராஜா இருந்தாரு. ராஜாவின் மனைவியான அதிதி பேரழகு பெற்றவள். அரசன் தன் மனைவியின் மீது உயிரையே வைத்திருந்தான். தன் மனைவியின் மீது கண்மூடித்தனமான அன்பை வைத்திருந்தான். தன் மனைவி எதை சொன்னாலும் ஏன் என்று கேள்வி கேட்காமல் மனைவி சொல்லே மந்திரம்ங்கிற மாதிரி உடனே நிறைவேற்றி வைத்துவிட்டுத்தான் அடுத்த வேலை பார்ப்பான். ஒருமுறை தன் தோழிகளுடன் மகாராணி அந்தப்புரத்தில் விளையாடி கொண்டிருக்க, அப்போது அந்த வழியாக வந்த காகம் ஒன்று மகாராணியின் தலையில் எச்சமிட்டு விட்டு பறந்து சென்றது. இதை பார்த்த அரண்மனை தோழிகள் மகாராணியை பார்த்து சிரிக்க, மகாராணிக்கோ கோபம் தலைக்கேறியது. உடனே அரசரை அந்தப்புரத்திற்கு வரவழைத்தாள் அதிதி. அரசே, என் தலையில் காகம் ஒன்று எச்சமிட்டு விட்டு பறந்து விட்டது. என் தோழிகள் அத்தனை பேர் இருக்க மகாராணியான என்மேல் எச்சமிட்ட காகத்திற்கு என்ன துணிச்சல்? என் தோழிகளின் முன்னால் அவமானப்பட்டது என் மனதில் இன்னும் அதிகமான வலியை தருகிறது. உடனே அந்த காகத்தை பிடித்து அதற்கு தண்டனை கொடுங்கள் என்று தன் கோரிக்கையை அரசனிடம் தெரிவித்தாள் அதிதி. மகாராணியே, 5 அறிவு ஜீவன் தெரியாமல் செய்த தவறுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? அந்த காகத்தை மன்னிப்பதே உத்தமம் என்று அரசன் கூற, இல்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. அதை கொன்றால் மட்டுமே என் மனம் அமைதியடையும் என்று மகாராணி பிடிவாதமாக இருந்தாள். நீ இவளிடம் பேசி பயனில்லை என்பதை புரிந்து கொண்ட அரசன், சரி, உன்னை எந்த காகம் காயப்படுத்தியது என்று கேட்க, இருள் சூழ்ந்த நேரமாக இருந்ததால் எனக்கு சரியாக தெரியவில்லை என்று மகாராணி கூறினாள். இப்படி கூறினால் எப்படி? எந்த காகம் என்று அடையாளம் தெரியாமல் எப்படி தண்டிப்பது என்று அரசன் கேட்க, அதிதி சிறிதும் யோசிக்காமல், அரசே, நம் நாட்டில் இருக்கும் அத்தனை காகங்களையும் சிறைப்பிடித்து மரண தண்டனை கொடுங்கள் என்று கூற, அதை கேட்டதும் அரசர் அதிர்ந்து போனார். ஒரு காகம் செய்த செயலுக்காக நாட்டில் உள்ள அத்தனை காகங்களையும் அழிப்பதா? இது மூர்க்கத்தனமான செயல் என்று அரசன் வாதிட்டான். ஆனால் மகாராணி தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தாள். இனி பேசி எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட அரசன் நாட்டில் உள்ள காகங்களை பிடிக்குமாறு காவலாளிகளுக்கு உத்தரவிட்டான். 1 வார காலத்தில் காவலாளிகள் நாட்டில் இருந்த 3/4 காகங்களை பிடித்து சிறையில் அடைத்தனர். மகாராணி ஓயாது எப்போது தண்டனை, எப்போது தண்டனை என்று அரசனை நச்சரித்துக் கொண்டே இருந்தாள். இன்னும் சில நாட்களில் அனைத்து பறவைகளையும் பிடித்து விடலாம், அதற்கு பிறகு தண்டனை தரலாம் என்று அரசன் அரசியிடம் ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தான். காவலாளிகளிடம் பிடிபடாமல் காகங்களின் தலைவனான சத்வன் காகத்திடம் அடைக்கலமாக இருந்த சில காகங்களும், தாங்களும் இனி சில நாட்களில் பிடிபட்டு விடுவோம், அதற்குள் ஏதேனும் செய்து எங்களை காப்பாற்று என்று சத்வனிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைத்தன. வெகு நேரம் யோசித்த சத்வன் மனைவியின் பேச்சை கேட்டு, முட்டாள்தனமாக நடந்து கொள்ளும் அரசனிடம் கருணையை இனி நாம் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். இனி நம்மை படைத்த இறைவன் மட்டுமே நமக்கு துணை என்று இறைவனிடமே இதற்கு ஒரு உபாயம் தரும்படி பிரார்த்தனை செய்தது. சத்வன் முன் தோன்றிய சனி பகவான், சத்வா, உன்னுடன் இருக்கும் காகங்களையும் வேடர்களின் வலையில் சிக்கிக்கொள்ள ஆணையிடு. அதற்கு முன் நான் சொல்லும் ரகசியத்தை அவர்களிடம் கூறு. உங்களை படைத்த எனக்கு உங்களை எப்படி காக்க வேண்டும் என்று தெரியாதா? நம்பிக்கையுடன் போ, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். இறைவன் கூறிய ரகசியத்தை பறவைகளிடம் கூறிய சத்வன், வேடர்களின் வலையில் நீங்களாகவே சென்று அகப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட அனைத்து காகங்களும் பிடிபட்டன. மறுநாள் தண்டனை தர அரசரும் மகாராணியும் காகங்களின் சிறைக்கூடத்திற்கு வந்தனர். அங்கு நாட்டில் வசித்த அத்தனை காகங்களும் அச்சத்துடன் கத்திக் கொண்டிருந்தன. உங்களில் யாரோ ஒரு பறவை செய்த செயலுக்கு அத்தனை பறவைகளுக்கும் மரண தண்டனை தருவது நியாயமல்ல. யார் செய்தது என்ற உண்மையை சொன்னால் மற்ற பறவைகள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று அரசன் கூற, ஒரு மூத்த காகம் முன்னால் வந்து, அரசே, யார் செய்திருந்தாலும் அது தவறு அல்ல. காகத்தின் இயற்கை உபாதை ஒரு தவறாகுமா? எங்கள் தலைவன் ஒரு சிறிய பிரச்சனையை தீர்த்து வைக்க பக்கத்து நாட்டிற்கு சென்றுள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். அவர் வந்ததும் அவரை ஒருமுறை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அதன் பின் நீங்கள் எங்களை கொல்லலாம் என்று கூற, ஓ, பக்கத்து நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் அளவிற்கு புத்திசாலியான பறவையா? வரட்டும், நானும் உங்கள் தலைவனை பார்க்க வேண்டும். அதற்கு பிறகே தண்டனைகளை நிறைவேற்றலாம் என்று அரசன் காத்திருந்தான். சிறிது நேரத்தில் சத்வன் அங்கே வந்தது. அதை பார்த்ததும், ஓ, தாங்கள் தான் பக்கத்து நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் புத்திசாலியோ? அப்படி அவர்களுக்கு என்ன பிரச்சனை?
அதை நீங்கள் எப்படி தீர்த்தீர்கள் என்று அரசன் கேட்க, அரசே, நாட்டில் எண்ணிக்கையில் ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா என்று பக்கத்து நாட்டு அரசர் கேட்டார். அதற்கு சரியான பதிலை கூறினேன். மன திருப்தியோடு என்னை பாராட்டினார் என்று சத்வன் கூற, இந்த கேள்விக்கு சிறு குழந்தை கூட பதில் தருமே. எனக்கு தெரிந்தவரை அந்த நாட்டில் ஆண்கள் தான் அதிகம். நீயும் அதைத்தானே கூறினாய் என்று கேட்டார் அரசன். இல்லை அரசே, பெண்கள் தான் அதிகம் என்று கூறினேன். அதற்கான விளக்கத்தையும் தந்தேன் என்று சத்வன் கூற, அப்படி என்ன விளக்கம் தந்தாய் என்று அரசர் ஆர்வமாக கேட்டார். பக்கத்து நாட்டில் இராணுவ படையில் சேர எந்த ஆண்மகனும் முன்வருவதில்லையாம். விசாரித்து பார்த்ததில் அவர்கள் வீட்டில் இருக்கும் தாய், மனைவி, சகோதரி ஆகிய பெண்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு நாட்டின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் இருந்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பின்பும் தன் புத்தியை பயன்படுத்தாமல் பெண்கள் கூறும் விஷயங்களில் உள்ள நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ளாமல் அப்படியே அதை ஏற்றுக்கொள்பவன் பிறப்பால் ஆணாக இருந்தாலும் எண்ணிக்கையில் பெண் வரிசையில் தான் வருவான் அல்லவா? அதனால் தான் அப்படி கூறினேன் என்று சத்வன் கூறி முடிக்க, அரசனும் தன்னை யாரோ சவுக்கால் அடித்ததை போல் உணர்ந்தான். மகாராணி கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே தவறைத்தானே நானும் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியென்றால் நானும் பெண் வரிசையில் வருகிறேனா என்று நினைத்த அரசர், சத்வா, காகங்களை அழைத்து கொண்டு செல். நான் எப்பொழுது ஆணையிட்டாலும் அத்தனை பறவைகளும் இங்கே வர வேண்டும் என்று கட்டளையுடன் அவைகளை விடுதலை செய்தான். மகாராணியோ பறவைகளை விடுதலை செய்ததை அறிந்து எல்லையில்லா கோபத்துடன் இருந்தாள். அரசன் எத்தனை முறை எடுத்து கூறியும் அவள் புரிந்து கொள்ளவில்லை. சரி, 1 வாரம் 10 நாட்கள் கடந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அரசனும் எதையும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் மகாராணிக்கோ அரசர் தம்மை கண்டு கொள்வதில்லை என்று தெரிந்ததும் உணவு உண்ணாமல் பட்டினி இருக்க தொடங்கினாள். தொடர்ந்து பட்டினி இருந்ததால் மகாராணியின் உடலில் சக்தி குறைந்து மயக்கமடைந்து ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டாள். இதை அறிந்த அரசன் என்ன செய்வதென்று தெரியாமல், ஒரு காகம் செய்த தவறுக்கு அத்தனை காகங்களையும் கொல்வதா? இல்லையேல் காகங்களின் உயிரை காக்க என் ஆருயிர் மனைவியை இழப்பதா? இல்லை, நான் என் மனைவியை இழக்க தயாராக இல்லை என்று மீண்டும் காகங்களை உடனே சிறைக்கு வரும்படி உத்தரவிட்டான். அங்கு வந்த அத்தனை காகங்களையும் பார்த்த அரசன், எங்கே சத்வனை காணவில்லை என்று கேட்டார். தெற்கு திசையில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையை தீர்க்க சென்றிருக்கிறது, இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும் என்று கூறி முடிப்பதற்குள் சத்வன் அங்கே வந்தது. சத்வா, இன்று எந்த கேள்விக்கு விடை தந்துவிட்டு வந்தாய் என்று அரசன் கேட்க, அரசே, நாட்டில் பிறப்பு அதிகமா இறப்பு அதிகமா என்ற கேள்விக்கு விடை தந்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சத்வன் கூற, இதில் என்ன சந்தேகம்? பிறப்புதானே அதிகம். வருடா வருடம் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போவதை பார்த்துமா அவர்களுக்கு விடை தெரியவில்லை என்று அரசன் ஏளனமாக கேட்டான். இல்லை அரசே, நீங்கள் கூறிய விடை தவறு. இறப்புதான் அதிகம் என்று சத்வன் கூற, அதெப்படி சாத்தியம்? எனக்கு விளக்கமாக கூறு என்று அரசன் கேட்டதும், எவன் ஒருவன் தான் செய்தது தவறு என்று தெரிந்து ஒருவனை மன்னித்து சரியான தீர்ப்பை வழங்கிய பிறகும் தனக்கு வேண்டியவர்கள் தன் கூட இருப்பவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கொடுத்த தீர்ப்பை மாற்றி வாக்குறுதிகளை மீறுகிறானோ அவன் உயிருடன் இருந்தாலும் பிணத்திற்கு சமமானவன். தன் புத்தியை பயன்படுத்தாமல் அடுத்தவர்களின் தவறான சொல் பேச்சு கேட்பவன் உயிருடன் இருந்தாலும் இறந்தவர்களின் கணக்கில்தான் வருவான் என்று சத்வன் கூற, அரசனுக்கு இந்த முறை நேரடியாகவே தன்னைத்தான் சத்வன் பிணம் என்று கூறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் காகங்களை விடுதலை செய்தான். இந்த முறையும் காகங்களை விடுதலை செய்ததை அறிந்த மகாராணி, அரசே, என் மீது உங்களுக்கு அன்பு துளியளவும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அந்த காகங்களை இத்தனை முறை மன்னிப்பீர்களா? இதுதான் நான் உங்களுக்கு தருகின்ற கடைசி அவகாசம். இந்த முறை நீங்கள் அந்த காகங்களுக்கு மரண தண்டனை தரவில்லை என்றால் நான் அக்னியில் இறங்கி என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று உறுதியாக கூறிவிட்டாள். அரசனுக்கோ மிகப்பெரிய தர்ம சங்கடம். இல்லை, யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும், இந்த முறை நிச்சயம் காகங்களை கொன்று என் ஆருயிர் மனைவியை காப்பாற்றிக் கொள்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு காகங்களை மீண்டும் சிறைக்கு வரும்படி உத்தரவிட்டான். இந்த முறை அனைத்து காகங்களுடன் சத்வனும் வந்திருந்தது. சத்வனை பார்த்து எதையும் கேட்கக்கூடாது என்றிருந்த அரசன், இன்று எந்த கேள்விக்கு விடை தந்தாய் என்று தன்னையும் அறியாமல் கேட்டுவிட்டார். அரசே, இன்று ஒரு பெரிய கேள்வியுடன் வந்திருக்கிறேன். நம் நாட்டில் முட்டாள்கள் அதிகமா புத்திசாலிகள் அதிகமா என்று சத்வன் கேட்க, இதில் என்ன சந்தேகம்?
நம் நாட்டில் புத்திசாலிகள் தான் அதிகம் என்று பெருமையாக அரசன் கூறினான். அதற்கு சத்வன் இப்படி கூறியது: எந்த அரசன் ஒரு பிரச்சனையில் உள்ள நியாய தர்மங்களை பார்க்காமல் தனக்கு வேண்டியவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே செய்கிறானோ, அப்படி அந்த அரசன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை அப்படியே ஆமோதிக்கும் அமைச்சர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் முட்டாள்கள்தான். கண்மூடித்தனமான அன்பிற்காக நன்மை தீமைகளை உணராமல் தனக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் அத்தனை பேரும் முட்டாள்தான். இப்போது கூறுங்கள், நம் நாட்டில் புத்திசாலிகள் அதிகமா, முட்டாள்கள் அதிகமா என்று கேட்க மன்னன் தலை குனிந்து நின்றான். நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணர்ந்த அரசன், மகாராணி உண்மை புரிந்து உயிருடன் இருந்தால் இருக்கட்டும், இல்லையேல் இறக்கட்டும். நான் இனி ஒருபோதும் இந்த பறவைகளை துன்புறுத்த மாட்டேன் என்று அவைகளை மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தான். ஒருவரின் மீது நாம் காட்டும் அன்பு முட்டாள்தனம் அல்ல, ஆனால் அளவு கடந்த முட்டாள்தனமான அன்பை மட்டும் ஒருவரின் மீதும் வைத்து விட வேண்டாம். நீங்கள் வைக்கும் அன்பு இன்னொரு மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர இன்னொருவரின் மகிழ்ச்சியை அளிக்க காரணமாக இருக்கக்கூடாது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானல். ஒரு ஊர்ல விஷ்ணு